சிற்பிகள் எனும் பகுதியின் மூலமாக சமூகத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கும் தனிநபர்கள் சிலரை கடந்த சில வாரங்களாக அடையாளம் காட்டி வருகிறது புதிய தலைமுறை. ஆனால் இந்த முறை சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் அனைவரையும் சமுதாய சிற்பிகள் என்று அடையாளப்படுத்துகிறது புதிய தலைமுறை. மாணவர்கள் எப்படி சமுதாய சிற்பிகள் ஆகிறார்கள் என்பதை இப்போது பார்க்கலாம். வகுப்பு நேரத்தில் படிப்பும் பிற நேரத்தில் விளையாட்டும் என எல்லா குழந்தைகளைப் போல இயல்பாக இருக்கும் இந்த மாணவர்கள் சமுதாயத்தின் சிற்பிகள். எப்படி? உலகம் சந்தித்து வரும் சுற்றுச்சூழல் சவாலிலிருந்து பூமியை மரங்கள் என்ற சக்தியை தவிர வேறு யாராலும் காப்பாற்ற முடியாது என்பது இந்த குழந்தைகளின் மனதில் வேரூன்றியுள்ள எண்ணம். சென்னை நுங்கம்பாக்கம் அரசு பள்ளியைச் சேர்ந்த இந்த மாணவர்கள் தங்கள் வீடுகளில் தேவையற்றதாக தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் கவர்களில் மண் அடைத்து விதைகள் தூவி செடிகளையும் மரக்கன்றுகளையும் வளர்த்து வருகின்றனர். இனிமேல் லேட்டாக தாம்மா வருவேன் வீட்டுக்கு, ஸ்கூல் நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தண்ணிலாம் ஊற்றணும் கொள்ளணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் பால் கவர்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருந்ததை கொடுத்துட்டு அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கிட்டையும் கேட்டு வாங்கி அதையும் கொடுத்தேன் நான். எந்த விதை மரமாகும் என்ற ஆய்வுகளெல்லாம் இவர்கள் நடத்துவதில்லை. பழக்கடைகளிலிருந்து அழுகிய மற்றும் உபயோகமற்று போகும் பழங்களை கொட்டி மண் பரப்பி தண்ணீர் தெளித்து இயற்கை வேளாண்மை செய்கின்றனர் இச்சிறுவர்கள். மரம் வளர்ப்பு என்ற விஷயத்தை இத்துணை ஆழமாக இவர்கள் மனதில் விதைத்தது ஒரு பேராசிரியர். உணவில் பற்றாக்குறை ஏற்படும் போது பழங்களை கொண்டு பற்றாக்குறையை ஈடு செய்யலாம் என்பது அவரது கருத்து. ஓட்ட விழுந்தா நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றினா தண்ணி தேங்காய். சரியா? ஒரு குடும்பத்துக்கு ஒரு 300 கிராம் அரிசி தேவைப்படுது அப்படின்னா 250 கிராம் தான் 200 கிராம் தான் கிடைக்கும்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மீதம் இருக்கிற 50 கிராம் 100 கிராமுக்கு வீட்டுக்கு பின்னாடி ஒரு பலா மரமோ ஒரு மாமரமோ இருந்ததுன்னு வைங்களேன், அது அந்த ஃபேமிலியுடைய நீட்ஸை சப்ளிமெண்ட் பண்ணுங்க. நிழலோடு பழங்கள் தரும் மரங்களை வளர்ப்பதால் விளையப்போகும் நன்மை இந்த மாணவர்களுக்கு முற்றிலும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் தங்களுக்கும் தங்களுக்கு பின்னால் வரப்போகும் தலைமுறைக்கும் இவர்கள் அளிக்கும் கொடை பாராட்டுதலுக்குரியது. இப்போ வீட்டிலேருந்து பிளாஸ்டிக் கவர்லாம் எடுத்துன்னு அதில் விதை போட்டு மண் போட்டு செடி வளர்க்கலாம். அப்போ செடி வளர்த்து நமக்கு அந்த காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் நமக்கு நிறைய கிடைக்கும். அப்புறம் மழை நிறைய வரும். இல்லை 1000 செடிங்களுக்கு மேலே இருக்குது. இதனால எல்லாருக்கும் யூஸ். பழங்கள் கிடைக்கும். பழம்லாம் காசு கொடுத்து வாங்கவே தேவையில்லை. இதில் வர பழங்கள்லாம் நம்ம எல்லோரும் சாப்பிடலாம். இதை நாங்கள் இந்த வார்டு பூரா நடப்போகிறோம். இளம் வயதில் சமுதாய சிந்தனையோடு வளரும் குழந்தைகள் அங்கொன்றும் எங்கொன்றுமாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒரே சிந்தனையை கொண்டு செயல்படுவது ஆச்சரியம்தான். பலனை எதிர்பாராமல் இவ்வளவு தீவிரமாக மரங்களை வளர்க்கும் இந்த மாணவர்கள் அனைவரும் சமுதாய சிற்பிகள் என்று சொல்வது பொருத்தம்தானே? புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமார் மற்றும் ராஜராஜேஸ்வரியுடன் விக்ரம் ரவிசங்கர்.